தாவேக ஆட்சியை வீழ்த்த திட்டமிட்ட சதி, இன்ஸ்டாகிராமில் கலக்கும் திமுக. ஆமாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் ஆகணும்னு சொன்னாரு. அதன் விளைவு இப்ப கட்சிக்காரங்க மட்டும் இல்ல, திடீர் சமூக போராளிகளும் உருவாகி இருக்காங்க. இப்ப இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக ஆட்சியில் நிர்வாக கோளாறு, தாவேக ஆட்சியில் மின் தடை, தாவேக ஆட்சியில் கொலை, தாவேக ஆட்சியில் கொள்ளை, தாவேக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி தாவேக ஆட்சியை கட்டங்கட்டுறது மட்டும்தான் இவங்களுடைய திட்டமிட்ட வேலையா இருக்கும். சரி, இவங்களுக்கு என்ன இது புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கடந்த ஒரு 15 வருஷ அரசியலை நீங்க உற்று நோக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு 2011 இருந்து 16 வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்படிச்சு பாட்டு பாடி சமூக போராட்டம்லாம் பண்ண சமூக நீதி போராளி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுக்கடை அடைக்க சொல்லி ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, அப்புறம் வந்து மகாத்மா காந்தி தேசத்தந்தையோட பேரை வச்ச ஒரு சமூக போராளி, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வளத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு போராளி. இவங்க எல்லாம் பயங்கரமா அந்த பீரியட்ல போராடிட்டு இருந்தாங்க. நான் கூட உண்மையிலேயே அவங்க எல்லாம் சமூக போராளிகள் தான் நினைச்சேன். ஆனா 2021 இருந்து 2026 அவங்க எல்லாம் எங்கன்னு தேடினீங்கன்னா கிடைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே டிஎம்கேவோட நரேட்டிவ் தான், செட்டப் தான். இப்ப அதே தான் இப்பயும் பண்ண பாக்குறாங்க. காரணம், அவங்க திருச்சி கிழக்க டார்கெட் பண்றாங்க. அதுக்குள்ள இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கி திருச்சி கிழக்குல தோற்கடிக்கப்பட்டால், தாவேகா தோற்கடிக்கப்பட்டால் இவங்களுடைய திட்டம் நிறைவேறும், மறு தேர்தலையும் நம்ம சந்திக்க தயாராயிரலாம் அப்படின்றதான் இவங்களோட நரேட்டிவே. சோ நான் பொதுமக்களுக்கு இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எந்த செய்தி வந்தாலும் அதோடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி நீங்க அலசி ஆராய்ஞ்சீங்கன்னா இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு அரசு நல்ல அரசு அப்படின்னா அதுல கண்டிப்பா தவறுகளும் குற்றங்களும் தவிர்க்கப்படணும், தடுக்கப்படணும். ஆனா அதை மீறி தவறுகளும் குற்றங்களும் நடக்கும்போது அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் அட்ரஸ் பண்றாங்க அப்படின்றது அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க தாவேக ஆட்சியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நேத்து அந்த கோவை சூலூர்ல நடந்த அந்த சிறுமி படுகொலைக்கு முதலமைச்சரே போன் பண்ணி அவனுக்கும் சித்திரவதை பண்ணி தண்டனை வாங்கி தரப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. திருச்சியில அந்த செவிலியர் இறந்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் நேரடியா போய் அவங்க கையாலே கம்ப்ளைண்ட் வாங்கி இதை நான் உயர்மட்ட குழு விசாரணைக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராயபுரத்தில் அந்த கரண்ட் கட் ஆனதுக்கு அந்த தொகுதியோட எம்எல்ஏ தாமு அவர்கள் இபி ஆபீஸ்லயே 3 மணி நேரம் அவரும் கூடயே இருந்து அதுக்கு சேர்ந்து போராடி இருக்காரு. சோ ஒரு நல்ல அரசுன்றது மக்களோட சேர்ந்து போராடுறது தான். அந்த வகையில பார்க்கும்போது தாவேக அரசு சிறப்பா தான் செயல்படுது அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.